பர்ஃபெக்ஷனை நோக்கி போறதுனாலதான் டயர்ட் ஆகும். பர்ஃபெக்ஷன்ங்கிறது ஒரு பர்மனன்ட் ஸ்டேட்டா இருக்கவே முடியாது. அடுத்த செகண்ட் அது மாறிடும் அந்த பர்ஃபெக்ஷன்ங்கிறது. அதுதான் உங்களுக்கு டிபெட்டியன் மாங்ஸ் எல்லாம் ஒயிட் ஹவுஸ்ல ஒரு வாரம் ஒரு எண்ணிக்கை ஞாபகம் இல்ல, நிறைய டிபெட்டியன் மாங்ஸ் சேர்ந்து ஒரு விதமான வண்ணக்கோலம் போட்டாங்க ஒயிட் ஹவுஸ் மாளிகைக்குள்ள. அதை போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிரசிடென்ட் ஒபாமா அதை பார்த்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டு பெருக்கி தள்ளிட்டாங்க. அதுதான் என் கலையும். Can you explain the aesthetics of imperfection? இம்பர்ஃபெக்ஷன் தான். நாம பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட்ங்கிறதே எனக்கு தெரியாது, உடன்பாடு இல்லை. ஏன்னா எது பர்ஃபெக்ட் எது இம்பர்ஃபெக்ட்ங்கிறது எங்கேயோ நம்ம ஜட்ஜிங் லெவல்ல இருக்கோம். எக்ஸலன்ட் இருக்கும் நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போவதுதான் என்னுடைய வேலை. இருக்கும் நிலை எப்படி வந்ததுன்னு ஆராய்ஞ்சோம்னா என் முன்னோர்கள்கிட்ட போனோம்னா பர்ஃபெக்ஷன் மேல அபிப்பிராயம் உண்டு. ஆனா அது சாஸ்வதமான ஒரு விஷயமா இருக்கவே முடியாது. அது நிரந்தரமா பர்ஃபெக்ட் இது எல்லாரும் யூஸ் பண்ணலாங்கிறது அது பிலாசபி கூட பர்ஃபெக்டா இருக்க முடியாது. அதை எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எந்த புத்தகமும் திருத்தி எழுத வேண்டாம், இம்ப்ரூவ் பண்ணி எழுதணும். திருத்தி எழுதினா அது ஒரு விதமான திருட்டுத்தனம். அது எவால்வ் ஆகும், சயின்ஸ் எவால்வ் ஆகும், கலை எவால்வ் ஆகும், மனிதனே எவால்வ் ஆகும்.